ஹலோ ஆல் வருக வருக எங்கள் முருகனை காண வருக வந்துட்டிங்களா. இப்படி தான் இருந்தது கோயிலோட என்ட்ரன்ஸ். 2 மைல் நம்மளை வரவேற்கும். நான் சொன்ன மாதிரி 180 ஸ்டெப்ஸ் ஏறி தான் போகணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஏறி போனோடனே பஞ்சமுக விநாயகர் இருந்தார். சுற்று பிரகாரத்தில் பார்த்திங்கன்னா 4-5 ஹோல்ஸ் மாதிரி இருக்கும். அந்த ஹோலில் ஒவ்வொரு ஹோல் வழியாக பார்க்கும்போது 2 தலை 3 தலை அந்த மாதிரி பிள்ளையாரோட தலை தெரியும். கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஏறி போனால் நாகதேவதை இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஏறி போனால் ஒரே குகைக்குள்ளே சிவன், அம்பாள், அப்புறம் தட்சிணாமூர்த்தி இருப்பாங்க. இதுதான் சிவன் அண்ட் பார்வதியோட சிலைகள் அங்கே இருந்தது. நான் என் லைஃப்லேயே இவ்வளோ பெரிய ஸ்படிகலிங்கம் பார்த்ததே இல்லை. செம்ம அழகாக இருக்குல்ல. அப்படியே வேண்டிட்டு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அம்பாலும் இருந்தாங்க. இங்கே காயத்ரி மந்திரத்தோட எக்ஸ்ப்ளனேஷன் இருந்தது, சும்மா ஆட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துலேயே தட்சிணாமூர்த்தியும் இருந்தார். அவரையும் பார்த்துட்டு கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஏறி போனால் அவ்வளோ பெரிய சூலாயுதம் இருந்தது. அந்த லைட்டிங்க்கும் அதுக்கும் அப்படியே பிரம்மாண்டமாக இருந்தது, செம்மையாக இருந்தது. அதை பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஏறி போனால் 180 ஸ்டெப்ஸ் முடிஞ்சிரும். லெஃப்டில் இன்னொரு விநாயகர் இருந்தார். அவரையும் பார்த்துட்டு போனால் கொடிமரம் தான். தலைவர் என்ட்ரி ஆக போகிறாரு. அந்த கொடிமரத்தை தாண்டி உள்ளே போனோன்னா 2 சைடும் மேலே 2 அலங்காரத்தோட முருகன் இருந்தார். ஒன்று நார்மலான அலங்காரம். இந்த அலங்காரத்தோட பேர் தெரிஞ்சதுன்னா கீழே சொல்லுங்கள். இன்னொன்று ராஜ அலங்காரத்தில் இருந்தார். இவர் தான் எக்ஸாக்ட் மூலவர். செம்மையாக இருந்தார். இதில் ரொம்பவே ஸ்பெஷல் என்னென்னா, சுற்று பிரகாரத்தில் நம்மளோட அறுபடை வீடை 3D எஃபெக்டில் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. ஃபஸ்ட்டு மெயினாக திருச்செந்தூர் இருந்தது. திருச்செந்தூர் தாண்டி வரும்போது திருப்பரங்குன்றம் இருந்தது. இது 2மே தனித்தனியான போர்டில் கொடுத்துருந்தாங்க. மிச்சம் இருக்கிற அறுபடை வீடு பழனி அண்டு திருத்தணியை ஒரு போர்ட்லேயும், பழமுதிர் சோலை அண்டு சுவாமி மலையை இன்னொரு போர்ட்லேயும் 3D எஃபெக்டில் வச்சுருந்தாங்க. நீங்கள் பெங்களூரில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக போய் பார்க்க வேண்டிய ஒரு கோவில் தான். பெங்களூரில் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருக்கேன். இதை வீடியோ பார்த்துட்டு நான் எப்படி மன திருப்தியோட கோவில்லேருந்து வெளில வந்தேனோ அதே மன திருப்தி உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட வேண்டிக்கிறேன். நான் போன டைம் வேறு ஈவினிங்காக அந்த லைட் எஃபெக்டோட அப்படியே செம்ம அழகாக இருந்தார். இவரை பார்த்து முடிச்சுட்டு கீழே வந்தால் ஆப்போசிட்டில் கருமாரி அம்மன் டெம்பிள். எனக்கு அம்மன்னாலே ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்கே ஃபோன் அலவுட் கிடையாது. பட் நான் அந்த கட் அவுட்டில் இருக்க பிக்சர் ஆட் பண்ணுறேன். இப்படி தான் எக்ஸாக்டாக உள்ளே இருந்தாங்க. ஒருவேளை நீங்கள் நேரில் போனீங்க அப்படின்னா இந்த கோவிலையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. ஹோப் இந்த விளாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.